மேஷராசி, லக்னம் வந்து துலா லக்னம். இப்போ துலா லக்னமுக்கு நம்ம வந்து என்ன எடுத்துக்கோன்னா, மேஷம் துலாம் வந்து சமசப்தமும் அப்படியே 1 and 7. ராசி 7ல இருந்ததுன்னா லக்னம் ஒரு 7ல இருக்கும். அப்போ அப்படி இந்த லக்னத்திலிருந்து பார்த்தா ராசி 7வது வீடா தெரியும். ராசியிலேருந்து பார்த்தா லக்னம் 7வது வீடா தெரியும். இது நல்ல காம்பினேஷன். இது காற்று, அது நெருப்பு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்க 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 எமோஷன்ஸ் எல்லாமே நெருப்பு தத்துவமாகவும், உங்களோட ஆத்ம வலிமை எல்லாமே காற்று தத்துவமாக வருது. இது ரொம்ப நல்ல காம்பினேஷன். ஸோ மேஷராசி துலாம் லக்னத்துக்கு குரு எங்கே இருக்காருன்னா 4, 10 ரெண்டு சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேந்திரத்தில் வந்துடும். கேந்திரம்னா ஸ்கொயரில் வரும். ஸோ கேந்திரத்தில் குரு வர்றது வந்து நல்லதா? ஒரு சுபகிரகம் கேந்திரத்தில் வரார், கடகத்தில் வரார், உச்சத்துக்கு வரார். இது ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நல்ல விஷயங்கள்லாம் பேசுவீங்க, நல்ல விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணுவீங்க, நல்லவங்களை சந்திப்பீங்க, எல்லாத்துக்கும் ஒரு உதவியை தேடுவீங்க. அந்த மாதிரி ஒரு நாட்களாக அமைய போகுது. சரி, ரிசல்ட்டை கொடுக்குமா? அதுதான் கடைசியாக கேள்வி. என்ன ரிசல்ட்டை கொடுக்குமா கொடுக்காது? பொறுமையாக கொடுக்கும். இது எப்படின்னா உங்களை சோதிச்சு கொடுக்குன்னு சொல்லலாம். எப்படி சோதிச்சு கொடுக்கும்? மேஷராசி, ஒருத்தர் அணுகுமுறை செய்கிறீங்க, ஒருத்தர் அணுகுறீங்க, அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க. அது ஜாப் ரிலேட்டாக இருக்குது, கரியர் ரிலேட்டாக இருக்குது, ஒரு வீடு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டாக இருக்குது, இல்லை ஒரு வெஹிக்கிள் ரிலேட்டாக இருக்குது, ஃபேமிலி இஷ்யூ ரிலேட்டாக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது, ஹெல்த் ரீதியாக இருக்குது. லக்னம் வந்து துலாம், இந்த பக்கம் ராசி மேஷம். எதிர்பார்க்குற முயற்சி எல்லாமே நடக்கும். அது எடுத்தோடனே ஃபஸ்ட் அப்ரோச்சில் ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்ச உடனே அப்படி நடந்துருமானா இல்லை. நீ போய் நாளைக்கு வாங்கலை, 2 நாள் கழிச்சு பார்க்கலாம், 1 மாதம் கழிச்சு பார்க்கலாம், 2 மாதம் கழிச்சு வாங்க, பிறகு நீங்கள் கால் பண்ணுங்கள், அப்புறமா என்னை ஃபாலோ பண்ணுங்கள், என்கிட்ட நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஒரு அப்பப்போ எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. இந்த மாதிரி தான் ரிசல்ட்ஸ் கொண்டு போகும். சரி, ஃபைனலாவது நடக்குமா? ஒரு 3 முறை 4 முறை ஒரு இழுபறியாக நடக்கக்கூடிய பலன் தான் இந்த காம்பினேஷன்.